முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் ஆற்றிய உரையை தற்போது பார்க்கலாம். சட்டமன்றத்தில் ஆற்றிய உரையின் மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளிக்க விளைகின்றேன். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒதுகை தந்த தென்றல், உடம்போட்ட தங்கம், புரட்சியில் விளைந்த சுதந்திரம், பூமியில் பிறந்த புண்ணியம், கடையேழு வள்ளல்களின் வாரிசு, கடைக்கோடி ஏழையும் வாழ்விக்கும் கருணைமலை, மாண்பு புரட்சித்தலை இதயம் அம்மா அவர்களை வணங்குகின்றேன். இளையாட்சி ஒன்றுதான் தொலைநோக்கு திட்டங்களை அளிக்கும் என்று மக்கள் மலை போல நம்புகிறார்கள். வணங்க வந்தோர் பசி போக்க அன்னதான திட்டம், குறைந்த விலையில் தாராளமாக உணவிற்கு அம்மா உணவகம், கருவில் இருக்கும் சிசுவிற்கு ஊட்டச்சத்து, பிறக்கும் குழந்தைகளுக்கு அம்மா பரிசு பெட்டகம், பிறந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால் வங்கி, தலைமுறையை உருவாக்கும் தாய்மார்களுக்கு அம்மா மகப்பேறு சஞ்சீவி திட்டம், மக்கள் நல்வாழ்வுக்கு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம், அம்மா முழு உடல் பரிசோதனை திட்டம், பள்ளி குழந்தைகளுக்கு பல வகை கலவை சாதம், 14 வகையான கல்வி உபகரணங்கள், பால்வாடியிலிருந்து பல்கலைக்கழகம் வரை பயிலும் ஏழை மாணவர்களுக்கு ஏற்ற வெகு திட்டங்கள், 2ஆம் பசுமை புரட்சி, இதனால் 5 முறை கிறிஸ் கர்மான் விருதுகள், வெண்மை புரட்சிக்கு வித்திட்ட விலையில்லா கறவை மாடுகள் வழங்கும் திட்டம், வீடு இல்லாதவருக்கு பசுமை வீடுகள், ஆதரவற்றோருக்கு நான் இருக்கின்றேன் தாயாக என்று நம்பிக்கை அளித்த மாண்பு அம்மா ஆட்சியில் இன்னும் ஏராளமான திட்டங்கள், கர்நாடகம் அடைத்து வைத்திருந்த காவிரி தாயை மீட்டு விவசாயத்திற்கு புத்துயிர் கொடுக்கும் கடலோர மீனவர்களின் கண்ணீர் துடைத்து உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு அளித்தும், மின்சார பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து தமிழ்நாட்டை மின்மிகை மாநிலமாக மாற்றி காட்டியதும், நிலத்தடி நீரை நிரந்தரமாய் உயர்த்தி அடிபம்புகளிலும் அருவி போல் நீர் கொட்ட மழைநீர் சேகரிப்பு திட்டம் வழங்கியதும், ஊரக மக்களின் பொருளாதாரத்தை உயர்த்த தாய் திட்டம் செயல்படுத்தியதையும், அம்மா மருந்தகம், அம்மா உப்பு, அம்மா குடிநீர், அம்மா சிமெண்ட் என்று அடுக்கடுக்கான திட்டங்களை நடைமுறைப்படுத்தியதையும் யாரும் எங்கேயும் எந்த காலத்திலும் மறக்கவோ மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. மாண்பு அம்மாவின் அரசியல் பாசறையிலும் ஆட்சி பணிகளிலும் பயிற்சி பெற்றவர்கள் நாங்கள் என்பதால் அம்மா அவர்கள் வழியில் மக்கள் பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறோம். நாங்கள் வகுக்கும் மக்கள் நலத்திட்டங்கள் அனைத்திலும் அம்மாவின் ஆத்மா இருக்கிறது. அதனால்தான் அகிலமே நமது திட்டங்களை முன்னோடி திட்டங்களாக ஏற்றுக்கொண்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு ஆளுநர்கள் இந்த மாமன்றத்தில் 2/1/2019 அன்று ஆற்றிய உரைக்கு நன்றி தெரிவித்து, மாண்பு துணை சபாநாயகர் திரு பொள்ளாச்சி வி ஜெயராமன் அவர்களால் முன்மொழியப்பட்டு, மாண்பு உறுப்பினர் திரு பி நரசிம்மன் அவர்களால் வழிமொழியப்பட்ட தீர்மானத்தின் மீது நடைபெற்ற விவாதத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது அரிய கருத்துக்களை எடுத்துக் கூறியுள்ளார்கள். பாராட்டியும் குறை கூறியும் பேசிய உறுப்பினர்கள் என அனைத்து உறுப்பினர்களுக்கும் முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்பு பேரவைத் தலைவர்களே, ஓர்ந்து கண்ணோடாது இறைபுரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. அதாவது குற்றத்தை ஆராய்ந்து யார் பக்கம் சாயாமல் நடுநிலையில் நின்று குற்றத்திற்கு தகுந்த தண்டனையை நல் அறிஞர்களோடு ஆலோசித்து தருவதே நல்ல நீதி முறையாகும் என்ற வள்ளுவ பெருந்தகையின் வாக்கிற்கேற்ப மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு காக்கும் வகையில் நற்பணி செய்து மக்களை அச்சமின்றி வாழ வைக்கும் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. காவல்துறையை நவீனப்படுத்தியும் அவர்களது திறனை மேம்படுத்தியும் அவர்களது நவீன சாதனங்கள் வழங்கியும் அவர்களது மன வலிமை மேம்பாட பயிற்சிகள் வழங்கியும் வருவதால் சாதி கலவரங்கள், தீவிரவாதம், மதவாதம், அடிப்படைவாதம், தொழிலாளர் கிளர்ச்சி போன்றவை பெருமளவில் குறைந்துள்ளன. காவல்துறையை நவீனப்படுத்துவதன் ஒரு பகுதியாக பாஸ்போர்ட் செயலி, CCTNS திட்டம், நவீன தொழில்நுட்பத்துடன் மாநில காவல் தலைமை கட்டுப்பாட்டு மையம்,
எதிர்கால சவால்களை எதிர்கொள்ளும் புத்துணர்வு பயிற்சி அளிக்கும் திட்டம், உட்சுற்று தொலைக்காட்சி கேமராக்கள் பொருத்தும் திட்டம் போன்ற திட்டங்களை அரசு செம்மையாக செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை கண்காணிப்பதற்காக உட்சுற்று தொலைக்காட்சி கேமராக்கள் பொருத்துவதில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முன்னிலையில் உள்ளது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதன் மூலம் சமீபத்தில் நடந்த பெரும்பாலான குற்றங்கள் உடனுக்குடன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சென்னையில் செயல்பாட்டில் உள்ள 2 லட்சத்திற்கும் மேலான கேமராக்கள் அதிக அளவிலான குற்றங்களை மிக விரைவில் கண்டுபிடிப்பதற்கு மிகவும் உதவிகரமாக உள்ளன. திருக்கோயிலில் உள்ள தொன்மை வாய்ந்த உலோக திருமேனிகள் மற்றும் கற்சிலைகளை பாதுகாக்க 308.70 கோடி ரூபாய் செலவில் ஒரு திருக்கோயிலுக்கு 10 லட்சம் ரூபாய் வீதம் 3087 திருக்கோயிலில் பாதுகாப்பு அறை கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. நாட்டிலேயே முதன்முறையாக காவல்துறையினருக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் ஏற்படும் மன அழுத்தத்தை போக்க நிம்ஹான்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து காவலர் நிறைவாழ்வு பயிற்சி என்ற உளவியல் நீதியான பயிற்சி திட்டத்தை மாண்பு அம்மாவின் அரசு அறிமுகம் செய்து செயல்படுத்தி வருகிறது. இப்பயிற்சியினை வழங்க 254 காவல் அதிகாரிகளும் 208 மனநல ஆலோசகர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு பெங்களூரில் உள்ள நிம்ஹான்ஸ் நிறுவனத்தில் பயிற்சி வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் 50 இடங்களில் நடத்தப்படும் இப்பயிற்சியில் இதுவரை 10,000 காவல் அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்களும் அவரது குழந்தைகள் மற்றும் உறவினர்கள் சுமார் 9,000 நபர்களுக்கு பங்கு பெற்று பயனடைந்துள்ளனர். காவல் ஆளுநர்களுக்கு உயர் அதிகாரிகளுக்கும் இடையே இப்பயிற்சி பரஸ்பர நல்லுணர்வு மற்றும் பணியிடத்தில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளனர். இந்த ஆண்டில் சீருடை பணியாளர் தேர்வாணை மூலமாக 511 உதவி ஆய்வாளர்களும் 6,140 காவல் ஆளுநர்களும் என மொத்தம் 6,651 நபர்கள் சீருடை பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு காவல்துறை நாட்டிலேயே சிறந்த படை என்ற பெயர் பெற்று விளங்குகின்றது. இதற்கு சான்றாக அண்மையில் இந்திய டுடே பத்திரிகை சட்டம் ஒழுங்கில் சிறப்பாக செயல்படும் மாநிலம் தமிழ்நாடு என்பதற்காகவும் குறுகிய காலத்தில் இந்த சாதனையை செய்வதற்கும் தனித்தனியாக 2 விருதுகள் வழங்கியுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சிறந்த மனித வளத்தினையும் தடையில்லா மின்சாரம் மற்றும் வலிமையான உட்கட்டமைப்புகளும் நமது மாநிலம் கொண்டுள்ளதால் முதலீட்டுக்கு உகந்த மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு 2ஆம் இடம் வகிக்கின்றது. நாட்டிலேயே அதிகமான தொழிற்சாலை கொண்டும் தொழிற்சாலை வேலைவாய்ப்புகளில் முதலாவது மாநிலமாகவும் தமிழ்நாடு விளங்குகின்றது. 2018ஆம் ஆண்டு தமிழ்நாடு வணிக எளிதாக்குதல் சட்டம் முதலீடு செய்ய வரும் நிறுவனங்களுக்கு 30 நாட்களுக்குள் ஒற்றைச்சாளர முறையில் அவர்களுக்கு வேண்டிய அனுமதிகள் வழங்கப்படுவதை உறுதி செய்கிறது. மேலும் 30 நாட்களுக்கு மேலாகும் பட்சத்தில் தானாகவே அனுமதி வழங்கப்பட்டதாக கருதப்படும் சரத்துக்கும் சேர்க்கப்பட்டுள்ளன. இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 46 விண்ணப்பங்கள் பெறப்பட்டு 28 விண்ணப்பங்களுக்கு அனுமதி வழங்கப்படும். மீதமுள்ளவற்றில் 3 விண்ணப்பங்களுக்கு கூடுதல் விவரங்கள் கோரப்படும். இதர விண்ணப்பங்கள் பரிசீலனையில் இருந்து வருகின்றன. உலக முதலீட்டாளர் மாநாடு 2015 மாபெரும் வெற்றினை தொடர்ந்து உலக முதலீட்டாளர் மாநாடு 2019 ஜனவரி இம்மாதம் நடைபெற உள்ளது. 27 தொழில் உற்பத்தி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தங்கள் புதிய விரிவாக்க திட்டங்களுக்கான முதலீடுகளை செய்வதற்கு இதுவரை மாண்பு அம்மாவின் அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்நிறுவனங்கள் சுமார் 50,444 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடு செய்யவிருப்பதால் சுமார் 50,000 நபர்களுக்கு நேரடி வேலைவாய்ப்பு கிடைக்க உள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் கட்டம் 1இல் 35 கிலோமீட்டர் நீளத்திலான வழித்தடங்களில் பயணிகள் சேவை நடைபெற்று வருகின்றன. மீதமுள்ள AGTMS முதல் வண்ணாரப்பேட்டை வரையிலான பணிகள் முடிவடைந்து விரைவில் துவக்கி வைக்கப்பட உள்ளது. திருவொற்றியூர் விம்கோ நகர் வரையிலான நீட்டிப்பு பணிகள் முன்னேற்றத்தில் உள்ளன. மக்கள் நலன் கருதி மெட்ரோ ரயில் திட்டத்தை மேலும் விரிவாக்கம் செய்யும் வகையில் மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 மாதவரம் முதல் OMR சாலை சிப்காட் வரையும், கலங்கரை விளக்க முதல் பூந்தமல்லி புறவழிச்சாலை வரையும், மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரையும் என 3 புதிய வழித்தட பணிகளுக்கு நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இந்த கட்டம் 2இல் 52 கிலோமீட்டர் நீளத்திலான முன்னுரிமை வழித்தட பகுதிகளுக்கு ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை கடனுதவி வழங்குகிறது. இப்பணிகள் விரைவில் துவங்கப்பட உள்ளது. கோயம்புத்தூர் நகருக்கும் மெட்ரோ ரயில் பணிகளுக்கான விரிவான சாத்தியக்கூறு மற்றும் திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டு வருகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் மாண்பு அம்மாவின் அரசு புதிய சுற்றுச்சூழல் கொள்கை, மின் ஆளுமை கொள்கை,
சூழலியல் சுற்றுலா கொள்கை, தகவல் தொடர்பு தொழில்நுட்ப கொள்கை, மாநில வனக்கொள்கை, உணவு பதப்படுத்தல் கொள்கை என பல்வேறு கொள்கைகளை இந்த நிதியாண்டில் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. மாண்பு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் சிறு குறு நடுத்தர தொழில் முதலீட்டுகளுக்கு தகுந்த சூழ்நிலையை மேம்படுத்தவும், வர்த்தக நடவடிக்கைகள் மேற்கொள்வதை எளிதாக்கவும், அதற்கென்று இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழ்நாட்டில் தனியே ஒரு இணையதள ஒற்றைச்சாளர தகவல் ஏற்படுத்தப்பட்டு அதன் மூலம் புதிய முதலீடுகளுக்கு விரைவாகவும் எளிதாகவும் இசைவு வழங்கப்படுகிறது. இதுவரை 329 விண்ணப்பங்கள் பெறப்பட்டு 230 விண்ணப்பங்களுக்கு 30 நாட்களுக்குள் அனுமதி அளிக்கப்பட்டும் இதர விண்ணப்பங்கள் பரிசீலனையிலும் இருந்து வருகின்றன. இதனால் 15,895 நபர்களுக்கு புதிதாக வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களை பன்னாட்டு மயமாக்கவும், வெளிநாட்டின் ஒத்துழைப்பை பெறவும், தமிழ்நாட்டில் முதலீட்டை ஈர்க்கவும் ஒற்றைச்சாளர அமைப்பு, குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் வணிகம் மற்றும் முதலீடு மேம்பாட்டு அமைப்பு ஒன்று உருவாக்க உத்தரவிடப்பட்டு நடவடிக்கையில் உள்ளது. மாண்பு பேரவை துணைத் தலைவர்களே, என்சாண்டிங் தமிழ்நாடு என்ற தமிழ்நாடு சுற்றுலாத்துறையின் தாரக மந்திரம் உள்நாட்டு சுற்றுலா பயணிகளையும் பன்னாட்டு சுற்றுலா பயணிகளையும் ஒட்டுமொத்தமாக ஈர்த்ததன் காரணமாக நாட்டிலேயே அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வரி புரிந்த முதல் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. அதனால்தான் இந்தியா டுடே பத்திரிகை சுற்றுலாவில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாட்டை தேர்வு செய்து விருது வழங்கியுள்ளது என்பதையும் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பான சூழல் இருப்பதும், பழமை வாய்ந்த கோயில்களும் புராதன தலங்களும் தமிழ்நாட்டின் கலாச்சாரமும் உலகளவில் சுற்றுலா பயணிகளை கவர்ந்து என்றால் அது மிகையாகாது. தமிழ்நாடு திருக்கோயில்கள் வழிபாட்டிற்கு மட்டுமல்ல, கலை மற்றும் கலாச்சார கருவூலமாகவும் திகழ்கின்றன. திருக்கோயில்களை பாதுகாக்கும் மகத்தான கடமையை உணர்ந்து மாண்பு அம்மாவின் அரசு திருக்கோயில்களை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் பல்வேறு திட்டங்களை அறிவித்தும் செயல்படுத்தியும் வருகிறது. அந்த வகையில் சென்ற 2018ஆம் ஆண்டில் 765 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டுள்ளது. அதேபோன்று இந்த ஆண்டும் தொடர்ந்து குடமுழுக்குகள் நடத்தப்படும். இவ்வாறு பல்வேறு திருப்பணிகள் செய்து வருவதனாலும் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாலும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பயணிகளை நமது மாநிலம் அதிக அளவில் ஈர்த்துள்ளது. நான்கு பேரவை துணைத் தலைவர்களே, உள்ளும் வாயெல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் சொல்லும் வாய் நோக்கி செயல். அதாவது தன்னால் முடிந்த இடத்தில் எல்லாம் சிறப்பாகவே செயல்பட வேண்டும், இயலாத இடத்திலும் வேறு வழிகளை ஆராய்ந்து செய்ய வேண்டும் என்ற வள்ளுவரின் வாக்கிற்கேற்ப இரண்டு தமிழமாக இருந்த நம் மாநிலத்தை மின்மிகை மாநிலமாக மாற்றியே தீர்வன் என்ற உறுதியோடு செயல்பட்ட இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் தமிழ்நாடு இன்று மின்மிகை மாநிலமாக திகழ்ந்து சிறப்பான சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்நிலை தொடர்வதற்கு ஏற்ற வகையில் மாண்பு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றதிலிருந்து இதுவரையில் 800 சிறப்பு பொருளாதார அனல் மின் திட்டம், வட சென்னை அனல் மின் திட்டம் நிலை 3, 800 அனல் மின் நிலைய விரிவாக்க திட்டம், ஒப்பூர் அனல் மின் திட்டம், உடன்குடி அனல் மின் திட்டம் நிலை 1, குந்தா நீரேற்று மின் திட்டம் என மொத்தம் 6200 மெகாவாட் திறன் கொண்ட மின் திட்டங்களுக்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இது மட்டுமின்றி பசுமை எரிசக்தி முயற்சியில் 11750 மெகாவாட் எரிசக்தி மின் நிறுவு திறனுடன் நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு விளங்கி வருகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்பு பேரவை துணைத் தலைவர்களே, வேளாண் பெருமக்களின் நலனில் எப்பொழுதும் அக்கறை கொண்டுள்ள மாண்பு அம்மாவின் அரசு பருவமழை பொய்த்து மேட்டுடனை திறந்துவிட தாமதம் ஏற்படும் போதெல்லாம் லட்சக்கணக்கான டெல்டா விவசாயிகள் பயன்பெறும் வகையில் குறுவை மற்றும் சம்பா சாகுபடி தொகுப்பு திட்டத்தை அறிவித்து வருகிறது. அது மட்டுமின்றி பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டம் தமிழ்நாட்டிலே மிகச்சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக 2016-17ஆம் ஆண்டில் அதிக அளவிலான காப்பீட்டு இழப்பீட்டுத் தொகை பெற்றதில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடத்தை பெற்றது. அதாவது கடந்த 2016-17ஆம் ஆண்டில் மட்டும் காப்பீட்டு நிறுவனங்களிடமிருந்து 3526 கோடி 78 லட்சம் ரூபாய் அளவிற்கு இழப்பீட்டு தொகை ஒப்பளிக்கப்பட்டு வேளாண் பெருமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது.
அதுபோல 2017-18 ஆண்டில் 1008 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பீட்டுத் தொகை இதுவரை ஒப்பளிக்கப்பட்டுள்ளது. 2018-19 ஆண்டில் இதுவரை 16,39,000 விவசாயிகள் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பதிவு செய்துள்ளனர். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 2,41,000 விவசாயிகள் கூடுதலாக பதிவு செய்துள்ளார் என்ற விவரத்தையும் இப்பேரவையில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாட்டில் பெரிய மற்றும் மிகப்பெரிய உணவு பூங்காக்களை அமைக்க தமிழ்நாடு உணவு பதப்படுத்தும் கொள்கை ஒன்றினை மாண்பு அம்மாவின் அரசு அண்மையில் வெளியிட்டுள்ளது. இது மட்டுமின்றி கிராம அளவில் குறிப்பிட்ட விளைபொருட்களான உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளை அமைத்து செயல்படுத்தி வருகிறது. இவ்வாறான பல்வேறு முயற்சிகளினால் தமிழ்நாடு 2ஆம் பசுமை புரட்சி ஏற்படுத்தும் விதமாக கடந்த 7 ஆண்டுகளில் 5 முறை உணவு தானிய உற்பத்தியில் 100 லட்சம் மெட்ரிக் டன்னை கடந்து சாதனை புரிந்து இந்திய அரசின் உயர் விருதான கிறிஸ்டிகர்மான் விருது உட்பட பல்வேறு விருதுகளை பெற்று மாநிலம் தமிழ்நாடு என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்.